பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம 40 டேஸ் பிரேயர்ல டே 38ல இருக்கிறோம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆமேன். ஆமாங்க. ஸோ இந்த தலைப்புட வசனத்தை நம்ம தினமும் அறிக்கையிட்டுட்டே வரோங்க. கண்டிப்பா இந்த நிறைவான பலன் நம்மளோட வாழ்க்கையில கிடைக்குங்க. ஸோ இன்னைக்கு நிறைவான பலன், அதாவது செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த நமக்கு வெளியரங்கமான அந்த நிறைவான பலன் என்ன கிடைக்கும் அப்படின்றத பார்க்க போறோம். அதற்கு நம்ம வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரத்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். ஆமேன். ஆமாங்க. ஸோ இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறது என்னன்னா, கர்த்தருக்கு காத்திருந்தோம் அப்படின்னா, அதாவது அவருடைய செட்டையின் நிழல்ல, செட்டையின் கீழே போய் நம்மளோட வழிகளை அவரிடத்துல ஒப்புவித்து அவருக்காக நம்ம காத்து கொண்டு இருக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, பூமியை சுதந்திரத்து கொள்வதற்கு ஏற்ப கர்த்தர் நம்மளை உயர்த்துவாருங்க. ஸோ ஒரு உயர்வு, அதிகார உயர்வு. இந்த டே 38ல நம்ம எதை குறிச்சு பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த வெளியரங்கமான நிறைவான பலன் என்ன அப்படின்னா அதிகார உயர்வு தாங்க. ஸோ கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். சும்மா உயர்த்த மாட்டாருங்க. நம்மளுக்கு ஒரு அத்தாரிட்டி பவர் கொடுக்கிற அளவுக்கு ஒரு அதிகார, ஒரு ஆளுமைத்துவம் அப்படின்ற காரியத்தை தான் கர்த்தர் நம்மளுக்கு கொடுப்பாருங்க. ஸோ அப்படிப்பட்ட உயர்வு தான் இன்றைக்கு நீங்க அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். சும்மா சாதாரணமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவர் மாற்றுகிற கர்த்தர் இல்லைங்க, உயர்த்துகிற கர்த்தர். ஸோ உங்களுக்கு நீங்க கிரகிக்க முடியாத ஒரு காரியமாகவும் உங்க நினைவுக்கு அப்பாற்பட்டதாக உயர்வாகவும் அது இருக்குங்க. ஸோ அது எப்படி இருக்கும்? அதிகார உயர்வு. ஸோ உங்களுக்கு கீழே நிறைய பேர் கர்த்தர் கொடுப்பாருங்க. நீங்க சொல்றது அங்க நடக்கும் அப்படின்ற ஒரு உயர்வை கர்த்தர் கொடுப்பாரு. ஸோ இந்த வெளியரங்கமான அதிகார உயர்வு யாருக்கு வேதத்துல கிடைச்சிருக்குன்னு, ஸோ வேதத்துல நிறைய பேருக்கு கிடைச்சது. ஸோ இன்னைக்கு ஒரு நபரை குறிச்சு பார்க்க போறோம். எல்லாருக்கும் தெரிஞ்சது, நம்ம யோசேப்பை குறிச்சு நிறைய விதமா வாசிச்சிருப்போங்க. இன்னைக்கு இந்த அதிகார உயர்வான ஆசீர்வாதம் யோசேப்புக்கு கிடைச்சது. அது எந்த அதிகாரத்துல, எந்த வசனத்துல நம்ம வாசிக்கலாம், எப்படி கிடைச்சதுன்றது வாசிக்கலாம். அது எப்படி நமக்கு சாத்தியமாகும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாங்க. அதற்கு நம்ம பார்க்க வேண்டிய வேத வசனம் ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன். ஆமேன். ஆமாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு அடிமையாய் யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டாங்க. ஸோ அடிமையாய் இருந்தவன் எப்படி ஆளுநராக மாறினா, அந்த இடத்துல பார்வோன் சொல்றாங்க, சிங்காசனத்துல மட்டும்தான் நான் பெரியவனாய் இருப்பேன், அதற்கப்புறம் எல்லாத்துலயுமே நீ தான் அதிகாரியா இருப்ப அப்படின்னு அங்க பார்வோன் யோசேப்புக்கு ஒரு அதிகார உயர்வை கொடுக்குறாங்க. ஸோ அடிமையா இருந்தவன் ஒரு அதிகார ஆளுநராக மாறுவதற்கு காரணம் கர்த்தர் மட்டும்தாங்க. யோசேப்பு கர்த்தருக்காக காத்திருந்து அவனுடைய வழியை எல்லாத்தையுமே கர்த்தருக்கு ஒப்புவித்தான். ஸோ அப்போ என்ன நடக்குது? ஒரு உயர்வு. கர்த்தர் பூமியை சுதந்திரத்துக் கொள்வதற்கு ஏற்ப உயர்த்துவார் அப்படின்னு வசனத்துல வாசிட்டோம். அதே போல எகிப்து தேசம் முழுவதுக்கும் ஒரு ஆளுநராக யோசேப்பு நியமிக்கப்பட்டாங்க. கர்த்தருக்கு காத்திருந்து நம்மளுடைய வழியை அவரு கையில ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னா கர்த்தர் கண்டிப்பா நம்மளை உயர்த்துவாருங்க. எகிப்து தேசத்துக்கு எப்படி யோசேப்பை உயர்த்தினாரோ அதே போல நம்மளுடைய தேசத்திற்கு, நம்மளுடைய சுற்றி உள்ள காரியங்களுக்கு கர்த்தர் நம்மளை ஆளுகை செய்கிற அளவுக்கு உயர்த்துவாருங்க. ஸோ எப்போதுமே கர்த்தர் நம்மளை ஆளுகை செய்கிற ஆசாரிய கூட்டமாக தான் உயர்த்துவாருங்க. ராஜரீக ஆசாரிய கூட்டம். கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டது எதற்கு அப்படின்னா அடிமைத்தனத்துக்கு அல்லங்க, ஆளுகை செய்கிறதற்காக தான். அவரோட கூட இருந்து நம்ம ஆளுகை செய்கிறதுக்கு தான் நம்மளை தெரிந்து கொண்டாரு. கர்த்தர் நம்மளை எப்படி தெரிந்து கொண்டார் அப்படின்ற ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நம்ம எப்படிப்பட்டவங்கன்றது சொல்றாரு. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாகவும் இருக்கிறீர்கள். ஆமேன். ஸோ நம்ம எப்படிப்பட்டவங்க அப்படின்னா ராஜரீக ஆசாரிய கூட்டங்க, பரிசுத்த சந்ததி, அவருக்கு சொந்த ஜனம் அப்படின்னு கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டாருங்க. ஸோ அப்படி அவருடைய சொந்த ஜனத்தை அடிமைத்தன வாழ்க்கை வாழ்கிறதற்காக அல்ல அழைக்கப்படலை, நம்ம ஆளுகை செய்கிறதற்கும் ஒரு அதிகார உயர்வை கொடுக்கறதுக்கும் தான் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டாருங்க. ஸோ இன்றைய தினம்
வசனத்துல அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த எல்லாருக்குமே கர்த்தர் என்ன தராரு? ஒரு அதிகார உயர்வை தருவாருங்க. இதை நீங்க பிலீவ் பண்ணி கிளைம் பண்ணணும். நம்பி அதை அறிக்கை செய்யும் போது இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குங்க. இல்ல நான் இப்படியே இருந்துட்டேன், நீ கர்த்தர் வர வரைக்கும் நான் இப்படியே இருந்துடுவேன், இந்த காலத்தை ஓட்டிடுவேன் அப்படின்னு நீங்க நினைக்காம, இவ்வளோ நாள் நான் கர்த்தருக்காக காத்திருந்தேன், கண்டிப்பா கர்த்தர் என்னை உயர்ந்த ஸ்தலத்துல தான் வைப்பாரு அப்படின்ற ஒரு வசனத்தை நீங்க அறிக்கையிட்டு இந்த வசனத்தையே நீங்க அறிக்கையிடுங்க. பூமியை சுதந்திரத்து கொள்வதற்கு கர்த்தர் என்னை உயர்த்துவார் அப்படின்னு நீங்க அதிகாரப்பூர்வமாக நீங்க கர்த்தரிடத்திலே நீங்க கிளைம் பண்ணலாம். நீங்க சொல்லியிருக்கீங்களப்பா, நீங்க எங்களை உயர்த்துவீங்க, ஏற்ற காலத்துல உயர்த்தப்படுவதற்கு பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்களே, நாங்க உங்க கைக்குள்ள தான்ப்பா அடங்கி இருக்கிறோம், எங்களை நீங்க உயர்த்துகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு நம்ம அறிக்கை இட கர்த்தர் கண்டிப்பா நம்மளுக்கு அதிகார உயர்வை தருவாருங்க. அடிமையா இருந்த எஸ்தர் ராஜாத்தியாக மாறினாங்க. ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது அரசனாக மாற்றினாங்க. தானியேல் எங்கேயோ இருந்து கொண்டு வரப்பட்டவங்க அங்க பாபிலோன் ராஜ்யம் முழுவதற்கும் ஒரு அதிகாரியாக மாற்றப்பட்டாங்க. சோ இதே போலதாங்க வேதத்துல நிறைய பேர் எடுத்தாலும் கர்த்தர் அதிகார உயர்வை தந்திருக்காங்க. அதே போல சோ இன்னைக்கும் கர்த்தர் இடத்துல உங்க காரியத்தை ஒப்புவித்தீங்க அப்படின்னா நீங்க இருக்கிற இடத்துக்கு உங்களை அதிகாரியாக மாற்றுவாருங்க. நீங்க இருக்கிறது எந்த இடமோ கர்த்தர் உங்களை தான் அந்த இடத்துல அதிகாரியா வைப்பாருங்க. நீங்க சின்ன பொசிஷன்ல இருக்கலாம், ஆனா பெரியவங்க உங்களுடைய சொல்படி கேட்டு நடக்கிற விதமாகவும் இருக்குங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரு, இவங்க சொல்றது நடக்கும் அப்படின்னு ஜனங்கள் உங்களை தேடி வருவாங்க. சோ அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை நம்ம இன்னைக்கு பெற்றுக்கொள்வோம். அவருடைய சமூகத்தை நாடி அவருடைய ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வெளியரங்கமான நிறைவான பலனாகிய அதிகார உயர்வு கிடைக்குங்க. இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசப்பா, இன்றைய தினத்திலும் தகப்பனே அப்பா, இந்த டே 38ல நீங்க எங்களோட பேசின உங்களுடைய காரியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா, இந்த 40 நாள் ஆவியானவரே பிரேயர்ல ஒவ்வொருவரும் ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. அவங்களுக்கு தகப்பனே இந்த அதிகார உயர்வை நீங்க கொடுக்கும்படிக்காக அப்பா, படித்து கொண்டுதான் இருக்கலாம், ஆனா அந்த படிக்கிற இடத்துலயும் எங்களுக்கு ஒரு உயர்வை கொடுப்பீங்கப்பா, ஒரு லீடர்ஷிப்பை கொடுப்பீங்க தகப்பனே. ஆவியானவரே அப்பா, நீங்க அப்படி கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, வேலை ஸ்தலத்துல தகப்பனே ஒரு அதிகார உயர்வை கொடுத்ததற்காக நன்றி. ஆவியானவரே, வீட்டுல எங்களை யாரும் மதிக்காம இருந்திருப்பாங்கப்பா, இன்றைய தினத்துல தகப்பனே நாங்க அறிக்கை எடுக்கிறோம். வீட்டுல ஆவியானவரே அப்பா, ஒரு அதிகார உயர்வை நீங்க எங்களுக்கு கொடுக்கும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே, தேசத்தோட கனெக்ட் ஆவீங்கன்னு நீங்க சொல்லியிருக்கீங்களே, இந்த அதிகார உயர்வு தேசத்துல கனெக்ட் ஆகும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம் டாடி. ஆவியானவரே, என்னோட சேர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிற ஆவியானவரே, உங்களுடைய சமூகத்தை நோக்கி கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த ஆசீர்வாதம் நீங்க கட்டளையிடும்படிக்காக ஜெபிக்கிறோம் டாடி. ஆவியானவரே அப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, உம்முடைய பிள்ளைங்க ஆவியானவரே அப்பா ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த உயர்வின் மூலமாக ஆவியானவரே வெக்கப்பட்ட இடத்துல தகப்பனே நீங்க உயர்த்த போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லாவற்றும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்து வழி நடத்தி கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு சாட்சிகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருந்துச்சு, இல்ல இது கண்டிப்பா யாருக்காச்சும் தேவைப்படும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. ஜீசஸ் லவ்ஸ் யூ.